உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் செவ்வாய் நாளுமே தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம். கண்ணினாலே கலைகளின் அரசின்னு சொல்வேன். சித்திரை வந்து 2 பாகம் கண்ணிலையும் மிச்சம் 2 பாகம் துலாம் வீட்லையும் இருக்கக்கூடிய ஒரு மாதிரி பேர் தாங்க செவ்வாய். ஆனால் அப்படியே ஒரு மாதிரி நளினமா எல்லாத்தையும் லயிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இந்த சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 23ஆம் தேதி வரைக்கும் மார்ச் மாதம் ராகுவோடைய ஒரு கண்ட்ரோலில் இல்லை ராகுவோட ஒரு பிடியில தான் நட்சத்திரநாதன் இருக்க போறார். ஓகே, கிட்டத்தட்ட ராசிநாதனும் அந்த அமைப்பில் தான் இருக்காரு. அப்படின்ற போது இந்த 2 விதமான விடயங்களுக்குள் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராகு அப்படின்ற பிளானட் இஸ் ஈக்குவல் டு பிரம்மாண்டம், இன்ஃபினிட்டிவ். அது பிரம்மாண்டத்தை கொடுக்குமா, இல்லை பேரழிவு கொடுக்குமா, விபத்தை கொடுக்குமா, இல்லை வந்து நிகழ்வை கொடுக்குமான்றது உங்களுடைய சுயஜாதகம் தான் தீர்மானம் பண்ணும். மற்ற எல்லா கிரகத்துக்கும் பிளான்ட் வைஸ் இப்படிலாம் நடக்கும் 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 நானும் சொல்ல, நீங்களும் ஆமாமான்னு போடலாம். பட் ராகு அப்படின்னு வரும்போது நான் போன மாதத்துலேருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். எதை எப்போ எப்படி பண்ணணும் அதுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது, ஆனால் செஞ்சுட்டு போய்டும் அந்த மாதிரி சித்திரம். ஆனால் இந்த ஒரு விஷயம் ரொம்ப 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 ஹாப்பியாக சொல்ல என்னன்னா, இது வரைக்கும் வக்ர கதியில் இருந்த குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு ராகுவை பார்க்குறேன். ஸோ ராகு சுகத்துவமாகி இருக்கும்போது நெகட்டிவாக வருமா அப்படின்னா நோ, நெகட்டிவாக வரதுக்கான வாய்ப்புகள் ஒரு விழுக்காடு கூட இல்லை. ஸோ பாசிட்டிவாக தான் வரப்போகுது. பட் ஸ்டில் உங்களுடைய நட்டல் ஹாரோஸ்கோப்பில் இருக்கிறத பொறுத்து ராகு செவ்வாய் காம்பினேஷன் சில பேருக்கு கோவத்தையும் ஆத்திரத்தையும் வெறியையும் தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகளையும், நான் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன், ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி வேறு வக்கரமையை உட்காந்துருக்காரா, நான் சும்மா தான் பேசினேன், தேவையில்லாமல் நான் வந்து சில பிரச்சனைக்குள் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி, அது கன்னியாக இருந்தாலும் சரி, சித்திரையா இது துலாமாக இருந்தாலுமே சரி, 2ஆம் வீட்டு அதிபதியில் செவ்வாயும் போய் ராகுவோட பிடியில் இருக்கும்போது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கோவம் வரும் அதிகமாக இந்த மாதம். கபாலிடா நெருப்புடான்ற மாதிரி என்ன சொல்கிறது, கண்ட்ரோல் பண்ணணுன்னு தான் பார்க்குறேன், முடியலையே அப்படின்னு இருக்கும். எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையில்லாமல் ஐயோ பேசிட்டோமோ அப்படின்ற மாதிரி நமக்குள் சில உணர்வுகள் வந்து அதுக்கப்புறமா நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குற மாதிரியான நேரம் தான் வரும். ஏன்னா செவ்வாய் கொஞ்சம் ஸ்பீடை கொடுத்துருவார், கோவத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுவார். எல்லாம் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கும். 1க்கு 2 தடவை போயிட்டு வந்து சில விஷயங்கள் பண்ணுற மாதிரியான சினாரியோவை அது வந்து உருவாக்கி கொடுக்கும். யாருக்கு? சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. அது நீங்கள் கன்னியாக இருந்தாலும் சரி, அது வந்து ரிஷபமாக இருந்தாலும் துலாமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கன்னியாக இருந்தாலும் சரி, அது துலாமாக இருந்தாலும் சரி. துலாமாக இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், பெருசாக கவலைலாம் பட்டுக்க வேணாம். ஏன்னா ராசிநாதன் உச்சம் அடைஞ்சிருக்காரு. இருக்கலே மிகச்சரியான யோகம். நான் சொன்ன மாதிரி நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் உச்சம் அடைஞ்சிருக்கும் போது அதை தாண்டி வேற என்ன ஒரு விஷயங்கள் வரப்போகுது இல்லையா? அந்த மாதிரி ராசிநாதன் உச்சம் அடைஞ்சிருக்காரு. அதுவும் தனக்கு ரொம்ப பிடிச்ச சனியோட சேர்ந்து 29 வருடத்திற்கு அப்புறமாக ஒரு இணைவு உச்ச வீட்டில் நிகழ்கிறது. அப்படின்ற போது சுக்கிரன் நிறைய இந்த தடவை நல்லவையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க போறாரு. யாருக்கு? சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. நிறைய செலவுகள், நிறைய சந்தோஷம், நிறைய வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு அந்யோன்யம், ஒரு மாதிரி ஊடலாக போன விஷயத்தில் சில கூடல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், திருமணமே ஆகலை, இது ஒரு நட்சத்திரம் அப்படின்னு எடுத்து வச்சவங்களுக்குலாம் பரவாயில்லன்ற மாதிரி வரன் கிடைக்கிறது. ஏன்னா நம்ம நல்லவங்க தான் அங்கே நம்மளுக்கு தெரியும். ஆனால் சில நட்சத்திரம் இப்படிதான்ற மாதிரி அவங்க மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த தடவை அதுல இருந்தெல்லாம் ஒரு பிரேக்கப் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை உருவாகும். நிறைய கல்யாணமாக சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள் உருவாகும், குழந்தை பிறப்பு உருவாகும். செவ்வாய் அப்படின்னாலே ஆளுமே அர்த்தம் நிலம், பூமி, மண், மனை, வண்டி, வாகனம் சார்ந்து சில விஷயங்கள் மேற்கொள்ள வைக்கும். இது வரைக்கும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் இந்த 2 வீலர் வாங்கணும்னா, இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க 2 வீலர் வாங்குறதுக்கான 4 வீலர் வாங்குறதுக்காக, இல்லை 4 வீலரை வந்து திரும்ப புதுப்பிக்கிறதுக்காக, வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்குவதற்காக, குடும்பத்திற்கான வருமானம். ஏன்னா குருவுடைய பார்வை 2ஆம் வீட்டில் இருக்கு. அதே நீங்க துலாமா இருந்தாலுமே உங்க மேல குருவோட பார்வை எக்ஸ்ட்ரா நிறைய டைம் போயிட்டு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கோவம் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. நிறைய பேருக்கு இந்த தடவை வந்து லேண்டு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் சைன் ஆகலை, இல்லை ஏதோ ஒரு டாக்குமெண்ட் சைன் ஆகும். லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆவீங்க. உங்களோட சுயஜாதகம் நல்லா இருக்கிற பட்சத்தில் வாங்குவீங்க, இல்லை அதை பார்த்துட்டு வரணும், இல்லை அது மேலே இன்வெஸ்ட் பண்ணுன்ற மாதிரி எண்ணங்கள் மேலோங்கும் இந்த தடவை. அதற்கான வாய்ப்புகள். அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு யாருக்காவது இருக்குது அப்படின்னா அது நிவர்த்தி ஆகும். கடன் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வேற இடத்த மாற்றிட்டு, ஏன்னா ஆல்மோஸ்ட் டிரான்ஸ்ஃபர்லாம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் ஆமாம் மாறணும், இல்லாட்டி இந்த வீடு மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து நிம்மதியாக இருக்குது, இல்லை இந்த இடத்துக்கு வந்து நிம்மதியாக இருக்குன்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை அது கொடுக்கும். ஒருவேளை ராகு உங்களுக்கு சுபத்துவமாக இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்ற பட்சத்தில் பிரம்மாண்டமான வேலையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இது வரைக்கும் கிடைக்காத அளவுக்கு வேலையில் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுங்க. வருமானம் அதிகரிக்கும். சொல்ல முடியாத அளவுக்கு வருமானத்தினுடைய அளவு உயரும். நம்ம ஒரு 50 ரூபா எதிர்பார்த்த இடத்துல ஒரு 500 ரூபா கிடைக்கும் லாபம். யாரெல்லாம் வந்து இந்த கார்பெண்டர் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து இந்த பேச்சை தொழிலாக மேற்கொண்டிருக்கிற, யாரெல்லாம் சினிமா ஃபீல்டில், சினி ஃபீல்டில், ஆக்டிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வர்ணனையாளராக இருக்கீங்களோ,
யாரெல்லாம் வந்து டான்ஸராக இருக்கீங்களோ, யாரெல்லாம் பாட்டு பாடுறீங்களோ, யாரெல்லாம் கலை சம்பந்தப்பட்டு விஷயங்கள் மேற்கொள்கிறோ அத்தனை சித்திரக்காரர்களுக்கும் தாறுமாறான மாதமாக இருக்க போகுது இந்த மாதம். இதுவரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாக போகுது. ஏன்னா செவ்வாய் ராகுவோட சேர்றது அது ஒன்றும் பெரிய பாசிட்டிவாக இல்லை மேடம் அப்படின்னீங்கன்னா, எஸ் அது பாசிட்டிவாக இல்லை. ஆனால் ஒருவேளை செவ்வாய் ராகு காம்பினேஷன் தான் மண்மனை வண்டி வாகனத்தில் ஒரு பெரிய ஒரு விடயத்தை உருவாக்கலாம். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு செலிபிரிட்டி யோகம் கிடைக்கும். கேமராவில் மூஞ்சி காட்டுறது, டிவியில் மூஞ்சி காட்டுறது, ஏதோ ஒன்று உங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் தான் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் ஹீரோவாதுன்ற மாதிரி இந்த கொஞ்சம் செலிபிரிட்டி யோகம்லாம் கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் ராகுலாம் செலிபிரிட்டி யோகத்தை இண்டிகேட் பண்ணும். செவ்வாய் நல்லா இருக்குன்ற பட்சத்தில், நட்சத்திரநாதன் நல்லா இருக்குன்ற பட்சத்தில், சித்திர நட்சத்திரக்காரங்க கவலையப்பட வேணாம், வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்டு இருக்கு உங்களுக்காக. ஓகே, பட் ஸ்டில் ஹெல்த் அப்படின்னு சொல்றதும் செவ்வாய். அது நான் கலக்கும்போது ரத்தத்தில் சின்ன சின்ன தொற்று வியாதிகள் வருது, கொஞ்சம் த்ரோட்டில் பிரச்சனை வருது, அனிமியா இருக்குது, கொஞ்சம் ஒரு மாதிரி பிளட்டு இல்லை, கொஞ்சம் சோர்வாக இருக்குன்ற மாதிரி உடல் சோர்வு வருது. இதெல்லாம் சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் லைட்டாக எட்டி பார்க்கலாம். அதே மாதிரி காய்கறி கட் பண்ணும்போது கையை கட் பண்ணிக்கிறது இல்லை, எங்கேயாவது அடிபட்டு ரத்தம் வர்றதுன்ற மாதிரி சும்மா செவ்வாய் வந்து ரத்தம் பார்க்க விட மாட்டாங்க. ராகுவோட வர செஞ்சிருக்காருல அது. சில பேருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தசாபுத்தி ஒரு மாதிரி இருக்குன்னா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு பிளட் செக் பண்ணிட்டு வருது, பிளட் டெஸ்ட் கொடுக்கறது, வீட்டுக்கு வர சொல்லி பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு போக சொல்கிறது, தைராய்டு வந்துச்சோ, சுகர் வந்துச்சோ, பிபி வந்துச்சோன்ற மாதிரி கொஞ்சம் பரம்பரை தொற்றுகளால் வர. ஏன்னா சனி வேற பார்த்துட்டு இருக்காருன்ற போது பரம்பரை தொற்றுகளால் வரக்கூடிய வியாதி வந்திருக்குமோ, இல்லை அதுக்கு ஒரு இதாக வந்து மருத்துவமனைகள் சஜஸ்ட் பண்ணி எடுக்கிறதுன்ற மாதிரி சில சினாரியோக்கள் வரும். அது நார்மல் தான், ஒன்றும் பெருசாக பயந்துக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, படிக்கிற சித்திர நட்சத்திரக்கார பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிப்பீங்க. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்டு இருக்கு சித்திரை நட்சத்திரக்கார குழந்தைகளுக்கு. நிறைய பேர் போட்டி போட்டு படிப்பீங்க. இந்த நீயா நானா நீயா நான் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களா, யாரெல்லாம் இப்போ 11th 12th +1 +2 10th எக்ஸாம் எழுதுறீங்களா, அத்தனை நட்சத்திரக்காலம் சூப்பராக வரும். டாக்டர் படிக்கணும்னு நினைக்கிற பிள்ளைங்க இந்த தடவை சூப்பராக மார்க் எடுத்து நீட் எக்ஸாம்லாம் ரொம்ப நல்லா மார்க் எடுப்பாங்க. அதற்கான முகாந்திரத்தை பிள்ளையார் சொல்லி இந்த மாதம் உங்களுக்கு போடும். ஏன்னா ராகுவின் காரகத்துவம் கேதுவு காரகத்துவம் நல்லா இருந்தால் தான் ஒரு மனுஷன் சூப்பரான பிரம்மாண்ட டாக்டர் ஆக முடியும். அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த உருவாக்கி கொடுக்க காத்திருக்கிறது. ஸோ படிக்கிற பிள்ளைங்க பயங்கரமாக போட்டி போட்டு கொஞ்சம் கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் போதும்ப்பா. கொஞ்சம் கோவம் அதிகரிக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய நிறையா ஹாட்டாக சாப்பிடணும், சூடாக சாப்பிடணுன்ற மாதிரி சாப்பிட்டு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் மாட்டிக்காமல் பார்த்துக்கோங்க. ஓகே, அதே மாதிரி கொஞ்சம் மீட் எல்லாமே இறைச்சி எல்லாமே செவ்வாயின் காரகத்துவத்தில் வந்துடும். நிறைய இந்த தடவை வந்து நான்வெஜ் எடுத்துக்கும் போது கவனமாக எடுத்துக்கோங்க. நல்ல ஹோட்டலான்னு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. இல்லை ராகு வந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸை பண்ணி வயிற்றை கெடுத்துருவார். அதனால் நான்வெஜ் சாப்பிடும் போது மட்டும் கவனமாக இருந்துட்டா போதும். மற்றபடி சூப்பராக இருக்குது. ஓகே, 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை திருப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக, தடைகள் நிவர்த்தி செய்யக்கூடிய மாதமாக, ஏதோ ஒரு நல்லது என்னை நோக்கி வருதே அதை பிடிச்சிக்கணும் அப்படின்ற ஒரு தைரியம் வரக்கூடிய மாதமாக மலர காத்திருக்கிறது. ரொம்ப நல்லா இருக்குது. நெகட்டிவாக எதுவுமே இல்லை. கொஞ்சம் வந்து பேச்சில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும். அந்த 2 விஷயத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. ராகு செவ்வாய் சேரும்போது கொஞ்சம் போர்க்காரகமாக இருக்கும். நம்ம கொஞ்சம் பேசிடுவோம். அதனால் கஸ்டமர்கிட்ட பேசுகிறீங்க, யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்குது. கவனம். 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய சித்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய மாதம். செம்மையான டைம் பீரியட், நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன், நிறைய வாய்ப்புகள் உங்களை நோக்கி வரப்போகுது. பிரம்மாண்டத்தை நோக்கி நீங்கள் தயாராக போகிறீர்கள். ஒரு பெரிய பிளான், பெரிய விஷயத்துக்கு திட்டம் போடுவீங்க. அது உங்களுக்கு சக்ஸஸை பண்ணி கொடுக்கும். இன்னையிலேருந்து இந்த மாதத்துலேருந்து ஒரு 3 மாதத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லவையெல்லாம் கூடி வருவதற்கான காலம் இனிதே மலர காத்திருக்கிறது. 40 வயது தாண்டி சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. ஓகே, சித்திர நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, சித்திர நட்சத்திரக்காரங்க வாராகி வழிபாடு பண்ணுங்க. மிகப்பெரிய ஏற்று மாற்றம் உங்களுக்குள் நிகழும். நிறைய கொஞ்சம் உங்களை அறியாமல் நிறைய இன்ட்யூஷன் பவர் அதிகரிக்கும். ஏன்னா ராகுவோட சேரக்கூடிய இந்த செவ்வாய் ஃபிசிக்கலாக தப்பாக எடுத்துக்காதீங்க. சில பேருக்கு அப்படியே கோயிலில் உட்காந்து கண்ணெல்லாம் தண்ணியாக கொட்டும். சாமியை பார்க்கும்போது ஏதோ ஒரு உணர்வு உங்களுக்குள் வந்த மாதிரி உடம்பெல்லாம் சிலிர்க்கும். இதெல்லாம் நடக்கும். ஏன்னா இந்த காம்பினேஷன் சேரும்போது தான் இதெல்லாம் வரும். நிறைய இறை சக்தியை உணரக்கூடிய, இறை அனுபவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த தடவை விரிவிதமாக இருக்குது. ஸோ நிறைய சித்திர நட்சத்திரக்கால டயத்தை முறையாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா தெய்வ கடாட்சம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்குது. ஓகே, சித்திர நட்சத்திரக்காரங்க இந்த என்ன பார்ப்பீங்கன்னா, நிறைய பேர் புலி பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். புலியா? எஸ், நிறைய புலி பார்ப்பீங்க. சித்திர நட்சத்திரக்காரங்க இந்த தடவை புலி பார்ப்பீங்க. உடனே சமையல் கரைக்கிற புலி தான் கமெண்ட்டில் போடாதீங்க. சீரியஸாக புலி பார்ப்பீங்க. என்னைக்கு நீங்கள் புலி பார்க்குறீங்களோ அன்னிலேருந்து நீங்கள் பதுங்கிட்டு இருக்கிறது போது பாயறதுக்கான நேரம் வந்துருச்சு. இனிமேல் நீ எடுத்து வைக்கிற அடியெல்லாம் விஸ்வரூப வெற்றின்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் பிரபஞ்சம் இந்த புலி பார்த்தல் என்பதை உங்களுக்கு கொடுக்குது. அதை தானே இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். புலி பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். நல்லவையெல்லாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கூடி வரக்கூடிய டைமாக இருக்குது. கன்னி ராசியாக இருந்தால் மட்டும் 2 மாதம் வெயிட் பண்ணுங்கள். துலாம் ராசியாக இருக்கும்போது உங்கள் காட்டில் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுவும் அடைமழை தான். கவலையப்பட வேண்டாம். இருக்கிற கவலையெல்லாம் தீர்வதற்கான மாதமாக இந்த மார்ச் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு.